வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தலை நோக்கி கட்சிகள் எல்லாம் நகர தொடங்கி இருக்கின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு புறம் இருக்கிறப்போ பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் தமிழக அரசியல் களத்தில் எதிரொலிக்கிறது. பிரதமர் முன்வைத்த குற்றச்சாட்டு திமுக அழிந்து போகும் அப்படின்னு சொன்னது, அதற்கு திமுக தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய எதிர்வினை அப்படின்றது பிரதமருடைய முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதுதான் இந்த பிறந்த நாளுடைய பரிசாகும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அதற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தொண்டர்களுக்கு. அதோடு சேர்ந்து தோல்வி பயத்தை அவருடைய கோபம் காட்டுகிறது அப்படின்னும் தமிழக முதலமைச்சர் அதை குறிப்பிடுகிறார். இதற்கு பாஜக மாநில தலைவர் சொல்றாரு, பிரதமரை பற்றி அவதூறுகளை பொய்களை கட்டமைச்சிங்க, அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது, அதனால்தான் திமுகவுக்கு இந்த தோல்வி பயம் வெளிப்படுகிறது அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இன்னொரு புறம் திமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு நடந்து வருகிறது. ஏறக்குறைய பல கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிந்திருக்கிறது. அதிமுகவிடம் இந்த கட்சிகள்லாம் சென்று விடக்கூடாதுன்னு அவசர கதியில் இந்த தொகுதி பங்கீடு நடக்கிறது. அதிமுகவை பார்த்து திமுகவுக்கு தோல்வி பயம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த ஒரு சூழலில் 10 நாட்களில் பாருங்கள், நாங்கள் எங்கள் மெகா கூட்டணியை காட்டுறோம் அப்படின்னு தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதிமுக ஒரு புறம். இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு தோல்வி பயம், இவர்களுக்கு தோல்வி பயம் அப்படின்னு. தேர்தலில் களமிறங்கிய கட்சிகள் தோல்வி பயம் யாருக்கு விவாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல திமுக செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஜி.கே. நாகராஜ் ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவதும் பிரதமர் முகத்தில் கோபம் வெளிப்படுவதும் தோல்வி பயம் வந்துவிட்டதை காட்டுவதாக திமுக தலைவர் அறிக்கையில குறிப்பிடுகிறார். முதல்ல அதிலிருந்து பதில். இல்ல, இதற்கு முன்னாடி வந்தாங்க பிரதமர் அவர்கள். அது கேலோ இந்தியாவுக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்று அழைச்சாங்க. அழைச்சு வந்தவங்க கேலோ இந்தியாவை தூக்கி வச்சுட்டு 2 நாள் முழுமையாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டாங்க. அன்னைக்கு எந்த விதமான ஒரு விமர்சனம் திமுக வைத்து வைக்கவில்லை. ஏன்னால் வந்தது தமிழக அரசினுடைய பணிக்காக ஆன்மீக பயணம். அதை முடிச்சு அயோத்தி நிகழ்வை முடித்தார்கள். இந்த முறை வந்தவங்க முகத்தில் கோபம் கொப்பளிக்க என்ன காரணம்? தோல்வி பயம் அல்ல, மத்திய அரசுக்கு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற விதம். இந்த 2 நாள் சுற்றுப்பயணத்தில் இது முழுமையாக தெரிந்து கொண்ட பாரத பிரதமர் அவர்கள், அரசியல் என்பது வேறு, ஆனால் மக்களுக்கு திட்டங்கள் சென்று சேர வேண்டும், அதை சரியாக செய்யவில்லை திமுக என்கின்ற கோபம் தான் அவர் கொந்தளிக்க காரணம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஏறக்குறைய 10,300 கோடியில் அந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யறாங்க. மிகப்பெரிய பிக் வெசல்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கப்பல்கள் இனி உள்ள வர முடியும். இப்ப கொழும்புல இருந்து நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய செலவுகள் ஆகிட்டு இருக்கு, நமக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு, அது குறைக்க முடியும். இதை விட இன்னைக்கு அந்த ஏவுகணை தளம் அன்னைக்கு மிஸ் பண்ணாங்க திமுக, இன்னைக்கு மீண்டும் பாரத பிரதமர் வந்து தூக்கி வைக்கிறாங்க. ஏறக்குறைய 986 கோடியில். முதலமைச்சர் வந்தாரா? இல்ல அந்த தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் அல்லது எம்பி பேரை சொன்னாரா, பிரதமர் அமைச்சர் பேரை சொன்னாரா? இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மேடைகளை பகிர்ந்து கொள்கிறது. பிரதமர் வர்றப்போ அங்க அரசியல் செய்யல, ஆனா பிரதமர் பெயர்களையே தவிர்க்கிறாரு, அரசு விழால அரசியல் பேசுறாரு, திமுக விமர்சிக்கிறாரு. இது புதுசா இருக்கே தமிழ்நாட்டுல. அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு முக்கியமான தூத்துக்குடி அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு நலத்திட்டங்களை தூங்குகிற நிகழ்ச்சி, மிகப்பெரிய திட்டம், அதில் பங்கெடுக்கல. அதே போல மேடையில் ஒரு புரோட்டோகால் சிஸ்டம் இருக்குது. முதல்ல முதல்வர் பேரை தராங்க, மாத்துறாங்க, அப்புறம் அமைச்சர்கள் பேரை போடுறாங்க, அதையும் மாத்துறாங்க. டெல்லியிலிருந்து சிஸ்டப்படி யார் யார் அமர்ந்திருக்காங்கிற ஒரு முறை அங்கிருந்து வரணும், அதைத்தான் பிரதமர் படிப்பாங்க. அதை கூட சரியாக செய்யாத அளவுக்கு மாநில அரசு தொடர்ச்சியாக தன்னுடைய வருகின்ற தலைவர்களை மாற்றி கடைசி வரை உண்மையை விளக்காமல், கடைசியில் கனிமொழி அவர்களும் அங்க இருக்கிற அமர்ந்திருக்கிறாங்க.
இதுக்கெல்லாம் ஒன் டே முன்னாடி இப்ப நாங்க போய் பாரத பிரதமர் வரவேற்றா கூட ஒரு நாள் முன்னாடி எங்களுடைய பெயர் அங்கு செல்லப்பட்டு அந்த பெயருடைய பதிவேற்றம் அங்கிருந்தா வரும். அதனால இந்த சிஸ்டத்தை கூட சரியா பண்ணாம முதலமைச்சர் பாரத பிரதமர் எங்களை புறக்கணிச்சிட்டாரு. அப்ப கேலோ இந்தியாக்கு எப்படி வந்தாரு? ஒரு அமைச்சர் போய் அழைச்சு இதுவரைக்கும் சரித்திரம் இல்ல பாரத பிரதமர் வந்ததாக. ஆனால் கருணாநிதியினுடைய பேரன் என்கிற காரணத்திற்காக உரிய மரியாதையை கொடுத்து அவர் இங்க வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க கடந்த முறை. ஆனா இந்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்குரிய மரியாதையை கொடுத்தாங்களா? இது மட்டுமல்ல, நீங்க திட்டங்களை எப்படி எல்லாம் புறக்கணித்திருக்கிறது நான் பட்டியலிட முடியும். இன்னொன்னு சொல்ல போறேன். பாரத பிரதமர் சொன்னாங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற கட்சி. எப்படி பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது? இவங்க கட்சி ஆரம்பிச்சப்ப வடக்கு வளர்றது தெற்கு தேய்துன்னு சொன்னாங்க, ஆரியம் திராவிடன் சொன்னாங்க, தமிழ் ஹிந்தி கிடையே பிரச்சனை உண்டாக்க முடியும் மொழி சொல்லி மொழி உணர்ச்சிகளை தூண்டி விட்டாங்க. இப்படித்தான் அவங்க திமுக கட்சி ஆரம்பிச்சது. இன்னைக்கு அதையே மீண்டும் எடுத்திருக்காங்க கையில. நிதி பகிர்வு குறைவுங்கிறாங்க. நிதி பகிர்வு காங்கிரஸ் இவங்க ஆட்சியில் இருந்த பொழுது யூபிஏ கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டது 30.5. இன்னைக்கு பாரத பிரதமர் 2014 நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு 42% உயர்த்திருக்காரு. அதை ஏன் வந்து திமுக பேசுறது இல்ல? ஆனால் பொய் வேஷம் போடுகிறது. அப்ப 29 பைசான்றாங்களே சார், அது மீண்டும் சார் 29 பைசா தான் வருதுன்றாங்க. அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப அவர்கள் தவறான பொய்யை கட்டமைக்கிறார்கள். 10.5 லட்சம் கோடி இது வரைக்கும் கொடுத்திருக்கிறோம், வந்ததை விட தந்தது அதிகம் தெளிவா சொல்லி இருக்கிறோம், பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது, நிதியமைச்சர் கொடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் இதை மக்களிடம் சென்று குழப்புகின்ற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது. இன்னும் சொல்றேன் ஏன்ட்டு, நீங்க பல திட்டங்கள் கொண்டு வந்தோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பல மசோதாக்கள், இப்போ ஆர்டிகல் 370 இன்னைக்கு காஷ்மீரை நம்மோடு இணைத்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டதா திமுக? இன்னைக்கு அணை பாதுகாப்பு மசோதா, தண்ணீர் எல்லாத்துக்கும் சீராக சென்றடைய பாதுகாப்பு மசோதா, அதை ஏற்றுக்கொண்டதா? இல்ல சார். தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டதா? நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டதா? நீங்க நம்முடைய நவோதய பள்ளிகளை ஏற்றுக்கொண்டதா? பிரதமரை பத்தி ஒரு தவறான பிம்பத்தை திமுக கட்டமைத்திருந்தது, அது உடைந்து விட்டது. பிரதமர் வர்றாரு, தமிழ பேசுறாரு, திருக்குறள் பத்தி பேசுறாரு, பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது. அது திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் தோல்வி பயம்னு அண்ணாமலை குறிப்பிடுறார். தமிழ்நாட்டில் பிஜேபியை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு பிஜேபி என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா? இதை சொல்வதற்கு அவருக்கு கொஞ்சமாவது வெட்கப்பட வேண்டும் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் எங்க இருக்கு பிஜேபி? இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் கூட அவர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இல்ல, இன்னைக்கு அதிமுக இல்லாம அவங்க வந்து ஒரு வார்டுல ஜெயிச்சு காட்டட்டும், சரியா? டிஃபரெண்ட் இஷ்யூ. நான் என்ன கேட்கிறேன்னா, தொடர்ந்து நேற்று பிரதமரனுடைய நடத்தை என்பது பிரதமரனுடைய அவருடைய இயல்பான தரத்தை காட்டியிருக்கிறது என்றால், இதொன்று பிரதமர் என்ற பதவியை எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரத்திற்கு நேற்று பிரதமர் கொண்டு வந்தார் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. அரசு விழாவில் அரசு அந்த திட்டங்கள் சார்ந்து பேசுவதற்கு பதிலாக ஒரு தேர்தல் பிரச்சார மேடையாக அதை மாற்றுகிறார். குறைந்தபட்சமான புரோட்டோகால் படியான ஒரு கௌரவத்தை மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயரை சொல்லாமல் தவிர்க்கிறார். இதைத்தான் அவருடைய ஒரு சிறுமையான அணுகுமுறை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் அரசியல் பண்பாடுகள் அற்றவர் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவர் இங்கு மட்டும் இதை செய்யவில்லை, இந்தியா முழுக்க அவர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணாரா? இப்பதானே பண்றாரு. இது வந்து தொடர்ந்து மத்திய அரசு திட்டங்கள் வரப்போ ஒன்னும் புறக்கணிக்கிறீங்க, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடா பார்க்கலாம். அதாவது ஒன்றிய அரசினுடைய திட்டம்ங்கிறது எது? இப்ப மெட்ரோ ரயிலுடைய 2வது கட்ட பணிகளுக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒன்றிய அரசினுடைய தர வேண்டிய பங்கை இன்னும் கொடுக்கவில்லை, அந்த பணத்தை கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அது மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை புறக்கணித்தது யார்? நாங்கள் புறக்கணிக்கிறோமா இல்ல ஒன்றிய அரசு புறக்கணிக்கிறதா? இப்ப வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டி எத்தனை வருஷம் ஆகுது? அதற்கான எல்லா அடிப்படை ஏற்பாடுகளையும் நிலத்தை கையகப்படுத்துவது உட்பட செய்து கொடுக்கிறோம். அது திட்டமா? அந்த திட்டத்தை இவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதை ஏன் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் நாங்கள் பிரிவினைவாத கட்சியா? எனக்கு இது புரியவில்லை. அடிப்படையில் நான் கேட்க விரும்புகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் திட்டம் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? அதுதான் கேட்க விரும்புகிறேன். இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம், இவர்கள் சொன்ன எல்லாவற்றிலும் நாங்கள் மிக தெளிவாக ஒரு கேள்வியை முன்வைத்தோம்.
உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்தந்த திட்டங்களை, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை மாநில அரசு புறக்கணித்தது என்று நீங்கள் சொல்லலாம். இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். நாகராஜன் இவ்வளவு நேரம் ஒரு பெரிய சொற்பொழிவு காட்டினாரு. அப்போ பாத்தீங்கன்னா இதை அவங்க சொல்ல சொல்லி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? இந்தி எதிர்ப்பு எங்களுடைய கொள்கை, அதாவது நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், இது ஆரம்ப காலம் தொட்டு எங்கள் கொள்கை. நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பது ஆரம்ப காலம் தொட்டு எங்கள் கொள்கை. இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தேசபக்தர்கள் என்றால் எங்களுக்கு அந்த தேசபக்தி பற்றம் வேண்டாம். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக இந்த கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை முதன்மையாக மாநிலமாக நாங்கள் மாற்றுவதன் மூலமாக, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருப்பதன் மூலமாக, கல்வி, சுகாதாரம் இதிலெல்லாம் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. இருங்க, மாறாக ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு உரிய வளர்ச்சி, இந்தியாவினுடைய மதிப்பை உலக அளவில் உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு வளர்ச்சி இது. அப்படி பார்க்கிற போது எந்த அடிப்படையில் இவர் பேசுகிறார் என்றால் தோல்வி பயம். இன்றைக்கு இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது என்று இவர்கள் கனவு கண்டார்கள். அல்லது இது நிதிஷ்குமார் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு, அதனால இந்தியா கூட்டணி சிதறின்னு கனவு கண்டாங்க. இன்றைக்கு பெரும்பாலான மாநிலங்களில் உடன்பாடுகள் எட்டப்பட்டு விட்டன. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி உடன்பாட்டிற்கு வராது என்று நினைத்தார்களோ அங்கெல்லாம் இந்த உடன்பாடுகள் எட்டப்பட்டு விட்டன. இன்னும் சில நாட்களில் மற்ற மிஞ்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் இந்த உடன்பாடு எட்டப்பட்டு இன்றைக்கு இவர்கள் பரப்புகிற பொய்க்கதை 375 சீட்டு வாங்குவோம், 4 சீட்டு வாங்குவோம், இந்த கட்டுக்கதைகளை தகர்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி வந்தவுடன் இவர் மோடி அவர்களுக்கு பதட்டம் வந்து விட்டது. என்ன பதட்டம்? நம்முடைய சித்து வேலைகள் எதுவும் எடுபடவில்லை. நாங்கள் நிச்சயமாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த தினம், அவருடைய பிறந்த தின பரிசாக ஒன்றியத்தில் பாஜக அரசை வீழ்த்துவது, அகற்றுவது, இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவது என்கிற பிறந்த நாள் பரிசை நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கு இந்த பிறந்த நாளில் அவருக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு சபதம் அதுதான். மோடி அவர்கள் பேசியது அனைத்தும் பச்சை பொய்கள், ஆதாரமற்ற பொய்கள், வெறுமனே ஒரு கையறு நிலையில் பேசிய புலம்பல்கள். அதை தவிர அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. திரு ஜவஹர் அலி அவர்கள்ட்ட அதிமுகவை பார்த்து திமுக பயப்படுதுன்னு இந்த இடத்துல சொல்ல சரியா? அங்க தொகுதி பங்கீடுகளை இறுதி பண்ணி கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. இல்ல அதிமுக வெளியில இருக்குது, அதனால அவங்க பயந்துட்டாங்கன்றது இப்ப சரியா? இல்லை, எப்பவுமே அதிமுகவை பார்த்தால் திமுகவுக்கு எப்பயுமே பயம்தான். வரலாறுகள் பல இருக்கிறது. அதனால தான் இப்போ நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகமான காலம் ஆட்சி செய்த அதிமுக இருக்கும். நீங்கள் திமுக நீண்ட காலமாக இருந்தால் கூட அது அதிமுக விட ஒரு 20 வருடம் ஆட்சி, அதிமுக 32 வருடம் ஆட்சி செய்த கட்சி. நான் ஏன் சொல்கிறேன்னா, அதிமுகவை பார்த்து திமுகவுக்கு எப்பயுமே பயம் வருதுக்கு. அதனால தான் இப்போ இந்த களத்தை பிஜேபிக்கு எதிராக கொண்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த களத்தை அதிமுகவுக்கு எதிராக இவர்கள் எந்த குற்றச்சாட்டும் வைக்கிறது இல்லை. இது பாஜக வேணுமா வேணாமா, மோடி வேணுமா வேணாமா, அந்த தேர்தல் தானே இது. இந்த மோடி வேணுமா களம் இங்கே தமிழ்நாட்டில் யாரு, அவர்களுக்கு யாரு ஈஸியான பிளேயர், வீக்கர் பிளேயர் யாருமோ அவங்கள நோக்கி தான் அவங்க களத்தை கொண்டு போற விரும்புறாங்க. அப்படிதான் 2019 கொண்டு போனாங்க, 2021 கொண்டு போனாங்க, இப்பயும் அதையே கொண்டு போனா அவங்க சுலபமா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு அவங்களுடைய எண்ணம். ஆனா பயம் ரெண்டு பேருக்குமே இருக்குது, மோடிக்கும் இருக்குது, ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா அதனாலதான் அவங்க சொல்றாங்க ரெண்டு பேருமே ஆளுங்கட்சி, ரெண்டுலயுமே ஆளுங்கட்சியில அதிமுக பத்தி ஏன் சார் பயப்படணும்? அதுதான மக்கள் இயக்கமா இருக்குது, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்த இயக்கமா இருக்கு. ரெண்டு கட்சிகளும் பொய்களை சொல்லி வாக்குகளை பெற்று இன்றைக்கு ரெண்டு பேருமே மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு இங்க வரும்ன்றீங்க, எதிர்ப்பு. ஆமா சார், இப்போ அதனாலதான் ரெண்டு பேரும் இந்த நாட்கள் 100 நாட்கள் 90 நாட்கள்லாம் மிக முக்கியம் சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்கன்னா பயம். காரணம் மத்திய அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை செய்யல. மாநில அரசு 520 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நீட்டை ரத்து செய்வேன்னு சொன்னா இப்ப பஞ்சு மிட்டாயை ரத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு போய் இருக்குது. புதுவைதான் முதல்ல பண்ணுச்சு, நீங்க புதுவை கேட்கணும். எது, நான் தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறேன். அப்படி தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்பினுடைய உச்சத்தில் இருக்காங்க. இரண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களம் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுக மக்களும் இணைந்து ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்குது.
இன்னொன்னு வந்து தேர்தல் கூட்டணி என்பது நீங்க சொன்னீங்க, நீங்க அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இல்ல சார், எல்லாம் பண்றாங்க. கூட்டணியில முந்திருப்பது திமுகன்னு பார்க்கலையா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாரோட தொகுதி ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க? SDP உங்க பக்கத்துல வந்திருக்கு, அவ்வளவுதான். எப்பவுமே ஒரு திமுக கூட்டணியவும் அண்ணா திமுக கூட்டணியும் ஒன்னா பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாதுன்னா, கடந்த காலங்கள்ல திமுக என்றைக்கும் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற வரலாறுகள் இல்லை. அண்ணா திமுக தனித்து போட்டியிட்டு 2014 மிகப்பெரிய வெற்றியும் 2016 மிகப்பெரிய வெற்றியும் பெற்ற கட்சி திமுக. அந்த நிலையில இரண்டாவது, ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் நீண்ட காலமா பயணிக்கிறாங்க. அந்த கட்சிகளுக்குள்ளேயே இப்போ பிரச்சனை, இழுபறி. ஏன் சார், ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே 3வது கட்ட பேச்சுவார்த்தை, 4வது கட்ட பேச்சுவார்த்தை, 5வது கட்ட பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் செல்வ பிறந்தவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் தேவைப்பட்டால் 2வது வந்து விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல. இன்னும் பல்வேறு கட்சிகளுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை முடியலாம இப்ப அவங்க அதிமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன? யாரு? அதிமுக இல்ல நாங்க வெளியே இருக்கிறதால தான் அங்க வந்து வேகமா முடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அதிமுக ஆப்ஷன் யாருமே ஓபன் பண்ணலையே. அவங்க ஓபன் பண்றாங்களா ஓபன் பண்ணலாம்னா உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்குல தெரியும். நீங்க ஒரு இது செய்தியாளர், நீங்க நெறியாளர். ஆனால் எங்க இப்படி மறைமுகமாக அதிமுக எப்போ வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்து விலகிருச்சோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உருவாயிருச்சு. அது இல்லாம இருந்தீங்களேன், இன்னைக்கு இந்நேரம் டோட்டல் எல்லா கட்சிகளும் இந்நேரம் கையெழுத்த போட்டு முடிச்சிருப்பாங்க. அது ஏன் காரணம்னா, அந்த பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு நேரம் பேசினார். பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு நிலையில் மட்டும் அந்த கூட்டணிகள் ஒன்று சேர்ந்தாங்க. ஆனா இப்போ 2 திராவிட கட்சிகளும் களத்தை தனித்தனியா அமைக்கும் போது 2 பேத்துக்குமே எல்லா கட்சிகளுக்கும் ஆப்ஷன் உருவாயிருக்கு. இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் இயக்கங்கள், ஏன் இந்த நம்ம காங்கிரஸுக்கே இன்னைக்கு தைரியமா பேசுறாருன்னா காரணங்கள், அதாவது வந்து களத்தை அமைக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாம் கையெழுத்து போடாத காரணம் அதிமுக தான். இன்னொரு ஆப்ஷனா மறைமுகமா பேசிட்டு தான் இருக்காங்கன்னு பாக்குறேன். நாங்க தெளிவா எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜகவை வீழ்த்துவது. பாஜகவை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நாங்கள் வந்து தேர்தலில் வந்து நின்று அந்த பாஜகவை வீழ்த்துவோம் சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால் வந்து இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எங்களுக்கான கதவு அல்லது எங்களுக்கான இலக்கு அப்படிங்கிறது வந்து நேரடியாக வந்து பாஜக. அதிமுக பாஜக எதிர்க்குதுல்ல? இல்லை, நாங்கள் அதாவது பாஜகவை எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பு தான் வந்து அதிமுக அப்படிங்கிறது நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி அவங்க வந்து இப்போ வந்து பின்வாசல் வழியில் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தர கட்சியாக தான் அதிமுக மாறும். இப்போ வந்து பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அங்கே வந்து நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அவங்க கடந்த காலங்களில் செயல்பாடுகள் அதிமுக பாஜகவினுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி அதிமுக மாறி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு வருத்தம் இருக்குது. அதனால் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய பாதை அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் எங்ககிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். நாளைக்கு நிறைவடையும். நாளைக்கோ நாளை வரலும் எங்களுடைய தலைவர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் அது முடிவுக்கு வந்துடும். அதனால் இதை கொண்டு போயிடுறேன். பாஜக வந்து இன்றைக்கி வந்து அவங்க பேசுகிறார், மோடி அவர்கள் வர்றாரு. எதுக்கு வர்றாரு? அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றவர் ஏற்கனவே தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. வெள்ள பாதிப்புக்கு தமிழ்நாடு அரசு 37,000 கோடி நீங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் கூடுதலாக வந்து அது தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே நீங்கள் கொடுக்கல. நீங்கள் தேசிய பேரிடர் அறிவிச்சாச்சுன்னா இந்த தேசத்துக்கே பேரிடர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒப்புக்கொண்டு அதற்கான நிதியை நீங்கள் வந்து வழங்கணும். அதுதானே அதுக்கான பொருள். ஆனால் நீங்கள் எங்கே என்ன சொல்லியிருக்கீங்க? நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, அப்படி போய் பார்த்துட்டு ஸ்ரீ வைகுண்டம் கோயிலில் இருக்கிற பார்ப்பனர்களை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மக்கள் போய் பிரச்சனையை போய் பார்த்தாங்களா? மோடி வந்தாரு, மோடி வந்தாரு, தூத்துக்குடி தான் சார் போனாரு. யாரை போய் பார்த்தாங்க? ஸ்ரீ வைகுண்டம் கோயிலுக்குள்ள இருக்கிற பார்ப்பனர்கள் பிரச்சனை பேசினாங்க. ஒரு வீடியோ வச்சு பேசி இருங்க. அதைத்தானங்க பிரச்சனை பண்ணாங்க. அதைத்தான மாநில அரசு மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. நீங்க வந்து எவ்வளவு நிதி கொடுத்தீங்கன்னு பேசுனீங்களாங்க? நீங்க மக்களை போய் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க டாய்லெட் இல்ல, இங்க டாய்லெட் இருக்கா என்னன்னு பார்த்தாங்களா?
பார்ப்பனர்கள் இருக்கிற பகுதியில் மட்டும் நீங்க பார்ப்பனர் நீங்க வெள்ள toilet நிவாரணம் சொல்றீங்களா? கொடுக்கலன்னு கேக்குறீங்க. ஆனா அதே பிரதமர் தான் இந்த முறை வர்றப்ப 36 திட்டங்களை 17,000 கோடிக்கு மேல தொடங்கி வைக்கிறார். பாருங்க, எதுவுமே கொடுக்கல. இருங்க நிவாரண நிதி அப்படிங்கிறது வேறு, அவங்களுடைய திட்டங்கள்ங்கிறது வேறு. நாங்க கேட்குற செத்து கிடக்குறோங்க, மாடுகள் செத்து கிடக்கு, வீடுகள் இடிஞ்சு கிடக்கு, அங்கே வந்து குடியிருக்க வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. ஏங்க எங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கஞ்சி ஊற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் ராக்கெட் ஏவிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள்? இதுவா முக்கியம்? மக்கள் இருங்க, மக்கள் தூத்துக்குடியில் வந்து செத்து கிடக்கலையாங்க? நீங்கள் போய் பார்த்தீங்களாங்க? இருங்க ஒரு நிமிஷம், பார்த்தீங்களாங்க? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பிரதமர் வந்து நீங்கள் வந்து ராமர் கோயில் தரப்புக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு, ராமநாதபுரம் கோயிலுக்கு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறீங்க, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா பிரதமருக்கு? நீங்க வந்து ராக்கெட் மக்கள் செத்து கிடப்பாங்க, ராக்கெட் முக்கியமா? இன்னைக்கு இருங்க, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ராமர் கோயில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து விரதம் இருக்க வந்தீங்களாங்க? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தீங்களா? அங்க போனீங்களா? ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து பக்கத்துல தாங்க இருக்கு திருநெல்வேலி மக்கள், தூத்துக்குடி மக்கள். அந்த மக்களுக்கு எதிரான ஒரு அரசா இருக்குங்க பாஜக அரசு. நீங்க வந்து அவ்வளவு பேர் நிதி கேட்கறாங்க, நிதி கொடுத்தாங்களாங்க? நிதி கொடுக்காம நீங்க வந்து எப்படி நீங்க அதை வந்து பேசுவீங்க? வெறும் வந்து திட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல இவங்க வந்து இவர் சொல்றாரு, துறைமுகத்துக்கு வந்து நாங்க இவ்வளவு நிதி தரோம். துறைமுகம் யாருக்கானது? அதானிக்கானது. நீங்க அதானிக்கு வந்து நீங்க திட்டங்களை நீங்க வழங்குவீங்க, மக்களுக்கான நிவாரண நிதி நீங்க வழங்க மாட்டீங்க. அப்ப இந்த அரசு யாருக்கான அரசா இருக்குது? முழுக்க முழுக்க பாஜக இன்றைக்கு அதானிகளுக்கான கார்பரேட்டுக்கான ஒரு கூலியா இருக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கான கூலியா இல்ல அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம். இல்ல நம்ம வன்னிய அரசு வந்து ஒரு மனசாட்சியே இல்லாம அதிமுகவினுடைய கிளை அமைப்பா, பிஜேபி கிளை அமைப்பா அதிமுக சொல்றது, அவர் வந்து என்னன்னா ஒரு கூட்டணி தர்மத்துக்காக சொல்லலாம். ஆனா அந்த கூட்டணி கட்சி செயல்பாடு அப்படி இருந்திருக்கு. இல்ல என்ன செயல்பாடு இருந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் இப்ப நடந்தது, அதிமுக காலத்துல ஆட்சி காலத்துல நடந்ததா? வேல் யாத்திரைக்கெல்லாம் தடை பண்ணோம், இப்ப எல்லாம் நடக்குது. இன்றைக்கு நீங்க வந்து மோடி இல்லாம எந்த திட்டத்தையும் நீங்க துவக்கி வைக்கிறது இல்ல. கேல இந்தியா, விளையாட்டு இந்தியான்னு கூட பேர் வைக்க உங்களுக்கு யோக்கியது இல்ல. எல்லாம் மோடி கொண்ட திட்டங்களை அமுல்படுத்தி நீங்க வந்து பிரகடனம் பண்ணீங்க. முரசொலி பேப்பர்ல மோடியினுடைய விளம்பரம் தான் இருக்கு. அன்னைக்கு குலசேகரப்பட்டிருந்த ஏவுகணையில மோடியினுடைய போட்டோ தான் பெருசா போடுறீங்க. உங்க பத்திரிகையில உங்க அமைச்சர் விளம்பரம் கொடுக்கிறாரு, அதுல பார்த்தா சீனாவினுடைய படத்தை போடுறாரு. இது கூட தெரியாத அமைச்சர்கள். நானே சொல்றேன், எந்த வகையில அதிமுக பிஜேபியினுடைய கிளை அலுவலகமா இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை நாம எடுத்துரைச்சுதான் இருக்கிறோம். இன்றைக்கு என்னன்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லைன்னு சொன்ன எங்கடா முஸ்லிம்கள் ஓட்டுக்கெல்லாம் போயிடுமோ அப்படின்ட்டு திமுக பயம்தான் இந்த கூட்டணி என்ன பொறுத்தவரை நாளைக்கு வந்துருமா ஓட்டு? தொடர்ச்சியான செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது என்ன செயல்பாடு? இன்னைய பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், முந்தி இருந்த மக்களிடம் இருந்த மரியாதை இன்றைக்கு குறைஞ்சிருக்கு. இப்ப காரணம் என்னன்னா பாஜக திமுக செய்யக்கூடிய அநியாயம், அட்டூழியம், ஊழல்கள், மக்களுடைய பிரச்சனை எதையுமே பேசுறது இல்ல சார். எதையுமே பேசுறது இல்ல. நீங்க எதிர்க்கட்சியா நாங்க செயல்படுறோம்னு சொல்றீங்க. இன்னைக்கு திமுக பாஜக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக பாஜகவை எதிர்க்குதா சார்? நீங்க அதான் சொல்றேன், நாங்க அதிமுக தேவையான எதுவே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இவங்க வீக்கர் பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் எதுக்கணுங்கிற ஒரு மனநிலை எங்களுக்கு இல்ல. எதை எதிர்க்கணுமோ அதை இருப்போம். நீங்க எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கணும்டா உங்களுக்கு நோக்கம் வந்து. ஆனா இங்க எதிர்க்கிறீங்க, அங்கமே என்ன பண்றீங்க? சலாம் பண்றீங்க பிஜேபி தலைவர்களுடையும் பிஜேபி அமைச்சர்கிட்டையும். இதுதானே நடக்குது. சரியா குறுக்கிட மாட்டோம். மனுஷபுத்திரன் இல்ல இதுல அப்புறம் திரும்ப அண்ணன் வந்து சொல்றாரு, நான் வந்து பாஜகவினுடைய கிளை அமைப்பு முன்னாடி நான் வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வந்து எப்படின்னா, பாஜக மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி அதிமுக எந்தெந்த இடங்களில் பாஜகவினுடைய கிளை அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். டெல்லி சீர்திருத்த மசோதா அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. மாநில உரிமையை காப்பும் சொல்லி இப்போ முழக்கம் போடுறாரு யாரே மரியாதைக்குரிய எடப்பாடியார். அதுக்கு விளக்கம் சொல்ல கூட்டணியில் இருந்ததா இருங்க, அது ஒரு கோட்பாடு. திரும்ப திரும்ப கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். நான் ஒரே நாடு ஒரே தர்மம்னு ஒன்று வந்துடுது இருங்க, நான் பேசி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையாது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இல்லையா? ஒரே நாடுங்கிறது ஒரே தேர்தல். அந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத நீங்க ஆதரிக்கிறீங்க. ரெண்டாவது என்னன்னா, ராமர் கோயில் திறப்பு. ராமர் கோயிலுக்கு ஒரு கால் வழி இல்லைன்னா அவர் போறேன்றாரு.
இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை கொள்கையோடு பேசுங்க. ராமர் கோயிலுக்கு நீங்க போறீங்களா இல்லையா? என்னுடைய கேள்வி என்னன்னா, ராமர் கோயிலுக்கு நீங்க போறீங்க, நாங்க சொல்றோம் ராமன் வைத்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க, ராமனை வச்சு நீங்க பேசுறீங்க, நீங்க அப்படி பேச முடியுமா? போகவும் இல்லங்க, நான் புறக்கணிக்கவில்லை. மக்களுக்கு என்ன சொல்லணும்? மக்களுக்கு அடிப்படையான கொள்கை என்ன இருக்கு? உங்களுடைய அடிப்படையான கொள்கையை பத்தி பேசுங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு பிஜேபி கூட்டணியில திமுக போச்சு. ஏங்க, நான் என்னுடைய குஜராத் கேள்வி கலவரம் நடக்கும்போது திமுக கூட்டணியில கோவையில இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருந்த அத்வானிக்கு தானே கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் உண்மையா போய் அதை சொல்லுங்க. நீங்க கூட்டணி பத்தி வந்துரும், வேற டாபிக். மனுஷபுத்திரன் சிறிய குறுக்கீடு மட்டும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மனுஷபுத்திரன் இல்ல, அதாவது இவர் வந்து ஜவஹர் அலி பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது திமுக வந்து 4 கட்ட பேச்சுவார்த்தை 5 கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துது, தோல்வி பயம்னு. இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்த முடியாது. ஏன்னா கூட்டணிக்கு யாராவது வந்தா தானே நடத்த முடியும். ஒண்ணுமே இல்லாம இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி அப்படி இருக்கு. ரெண்டாவது முஸ்லிம்கள் விஷயத்தை பத்தி சொன்னாரு. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ இவங்க பிஜேபி கூட்டணியை விட்டு வந்த உடனே நாங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களை விட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு போயிடும்னு பயந்துட்டு தான் சொன்னாரு. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அதிமுக ஏதாவது செய்ததா? முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்து அதிமுக ஏதாவது செய்ததா? ஒண்ணுமே கிடையாது. அதாவது இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திற்கும் அது நிறைவேறுவதற்கு துணை போன கட்சி. அதே போல காஷ்மீர் விவகாரத்திலும் அது முழுக்க முழுக்க அன்றைக்கு பாஜக அரசோடு நின்றது. அப்படி பாக்குறப்ப இவங்களுக்கு எல்லாம் கூச்சமே கிடையாது. வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க முஸ்லிம்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு பேசுறதுக்கு. அதாவது இன்னொன்னு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஏதோ ரொம்ப எதிர்க்கிற மாதிரியும், அதை பார்த்து நாங்க வந்து ஏதோ இந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படி. இருங்க அதான் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. அடிப்படையில நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. நானும் உங்ககிட்ட பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஜெயலலிதா எதிர்த்த உதய் மின் திட்டத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டது யார்? நீட் வந்து ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்த பில்ல வந்து 18 மாசம் இவங்க கூட்டணிக்காக ஒளிச்சு வச்சிருந்தாங்களே, அது எதுக்காக பண்ணாங்க? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒன்றிய அரசிற்கு தாளம் போட்டுவிட்டு வேளாண் சட்டங்கள், அன்னைக்கு வேளாண் சட்டங்களை கண்மூடித்தனமாக ஆதரித்தவர்கள் இவர்கள். அப்படி ஆதரிச்சுட்டு, அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு வேளாண் சட்டத்தை பற்றி மக்களுக்கு சரியா பாஜக காரங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியல, நானே எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவிற்கு இன்றைக்கு முழுக்க பாஜகவோடு ஒத்து ஒதுவிட்டு அவர்களுக்கு அடிபணிந்து நடந்துவிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்க கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டோம் நாடகம் ஆடுவது என்பது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து போடுகிற ஒரு நாடகம். 2 பேரும் சேர்ந்து நின்னா குறைந்தபட்ச ஓட்டு கூட வராது. ஏதாவது 1-2 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சா நாளைக்கு ஒருவேளை பிஜேபிக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இவங்க போட்டுக்கொண்ட உடன்பாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சிறிய குறுக்கீடு. அதாவது நாங்கள் பெற்றுக் கொடுத்த அந்த காவிரியினுடைய உரிமையை கூட மீட்க முடியல. அங்க மேகதாது கெட்டுறேன்னு சொல்றாங்க. இங்க முல்லை பெரியாறு இல்ல குற்றம் நான் சொல்றேன் முடிச்சிடுறேன் சார். சொல்லுங்க, முல்லை பெரியாறு அணையில நீங்க வந்து அங்க அணை கட்டுறோம்னு சொல்றாங்க சார். அது பேசும்போது ஒன்றிய அரசு அமைச்சப்போ ஏங்க நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒழிச்சு கட்டி காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்தபோது அதுக்கு வாய மூடிக்கிட்டு கூட காவிரி மேலாண்மை வாரியம் ஒழிக்கப்பட்டதற்கு அதிமுக தான் காரணம். ஒரு காவிரி மேலாண்மை ஆணையத்தை கொண்டு வந்த போது அதற்கு ஒத்து வைத்தது யாரு? முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி வந்த கட்சி திமுக. முஸ்லிம்களுக்கு இதுவரைக்கும் வருஷத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. என்ஐஏ இதுக்கு ஆதரவாக வாக்களித்தது யார்? ஊஃபா. இருங்க சார், இரு முடிச்சிடுறேன். ஊஃபா அந்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததார். இப்ப தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க ஏடிஎஸ் என்கிற ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். இது யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது? முஸ்லிம்களுக்கு. திரு ஜி கே நாகராஜ் அவர்கள்ட்ட திமுக உங்களுக்கு சவால் விடுகிறது, அதிமுகவும் சவால் விடுகிறது. உங்க அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து நிக்க முடியுமா, நின்று ஜெயிக்க முடியுமான்னு சவால் விடுறாங்க சார். சார், நண்பர் மனுஷ்யபுத்திரன் பயங்கரமா வீரவசனம் பேசினாரு.
ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்த கட்சி திமுக. கிடைத்தது. யாரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியுமா உங்களால? எங்கிட்ட வலிமையான பிரதமர் இருக்கார். இன்னொன்னு கேட்கிறேன், கூட்டணி பத்தி கேட்கறீங்களா, பாஜக ஒண்ணும் இல்லைங்கிறீங்களே, நீங்க தனிச்சு நிக்க தயாரா? பாஜக தைரியம் இருக்குது தமிழ்நாட்டில், நீங்க செய்ய முடியுமா? நான் தான் சொல்றேன், பேசக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளுடைய அண்ணன் பேசினாரு, பிசிக தலைவர், தெளிவான பாதையில் இருக்கிறோம் ஐயா. உங்க நிர்வாகிகள் தெளிவான போதையில் இருக்கிறாங்க. 15,000 கோடி ரூபாய்க்கு கடத்தல் நடந்திருக்கிறது. மெத்தம்பேட்டமின்ங்கிற ஒரு வேதிப்பொருளை கடத்தி இருக்கிறாங்க. திமுகவுடைய அயலக அணி செயலாளர் இருக்காரு. துறைமுகம் வழியாக வந்த முழுமையாக பேச முடியுமா? அதை பத்தி சொல்லுங்க. நேத்து கூட நாகராஜ் கும்பல் பாஜக கூட்டணி பத்தி வந்துருங்க. வழக்கு நடந்துட்டு இருங்க. அதாவது ஒரு செய்தியை பேசினா நேர்மையா அதை பத்தி பேசணும். அதை பத்தி பேசணும். நீங்க இருங்க, தூத்தி முடிச்சறேன். இருங்க மிஸ்டர் நாகராஜ், கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் கேட்டது என்ன? நீங்க இருங்க, நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அந்த குற்றச்சாட்டு பதில் சொல்லி போங்க. ஏன் ஓடுறீங்க? அண்ணே நான் முடிச்சறேன், பேசி முடிச்சறேன். நான் உங்களுக்கு பதில் கொடுத்துறேன். உங்களுக்கு நீங்க நிறைய பேசுனீங்க, நான் பதில் கொடுத்துறேன். நீங்க பேசுனதுக்கு நான் பதில் கொடுத்துறேன். ஒரு நிமிஷம் இருங்க, பேசுனதுக்கு பதில் கொடுத்துறேன். தூத்துக்குடியில மக்கள் வெள்ளத்தில் தத்தளிச்ச பொழுது உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்க போனாரு? இண்டி கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு போனாரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள், எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், பல அமைச்சர்கள், அமைச்சர் முருகன் உட்பட அத்தனை பேரும் களமிறங்கி துயரம் தீர்த்தார்கள் தூத்துக்குடியில. யாரு? முதலமைச்சர் அப்புறம் வந்தார். அன்னைக்கு இல்லையே நான் கேட்கறது. அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில கூட்டம், மாபெரும் கூட்டம் திரண்டு நிக்கிறது பாரத பிரதமருக்கு. நீங்க சொல்றீங்க எதிர்ப்புங்கிறீங்களே, எப்படி மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள்? திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. நான் கேட்ட அப்போ நம்ம இவர் பேசுறாரு, 370 குறித்து பேசினாங்க. 370 ஜம்மு காஷ்மீர் மக்கள் வரவேற்கிறார்கள். ஏன் திமுக வரவேற்க மாட்டேங்குது? திமுகவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு என்ன தொடர்பு? மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் காஷ்மீர் மக்கள் வரவேற்கிறாங்கன்றது நீங்க சொல்ற இன்னொரு பச்சை பொய். சரி மனுஷபுத்திரன், நான் வரேன், ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. நாகராஜ் முடிச்சிருங்க. நான் அதுக்கு ஆதாரம் என்ன சொல்றேன் மனுஷபுத்திரன், நான் பச்சை பொய் இல்ல. நான் ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? அங்க வந்து எவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எத்தனை % ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இல்ல இல்ல பேசி முடிச்சறேன் மனுஷபுத்திரன். ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன் கூட நான் வரேன். நான் எவ்வளவு % மக்கள் ஓட்டு போட்டுருக்கான்னு சொல்றேன். இல்ல இங்க விஷயத்தை 2014 பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல 40% ஓட்டு வாங்குது. தமிழ்நாட்டுல பாஜக துணிந்து நிற்குமான்னு கேக்குறாங்க சார். அதிமுகவே கேக்குது சார். சார் நான் சொல்றேன் சார், எங்களுடைய வரலாறு மிகப்பெரியது. நாங்க 2% 2 MP சீட்ல இருந்து 303 சீட்டுக்கு ரீச் ஆயிருக்கிறோம். 85 சீட்டு 186 சீட்டு தொடர்ந்தியா வந்து கடந்த 4 மாநில தேர்தல் 5 மாநில தேர்தல் கூட 3 மாநிலங்களை பெருமையோடு வெற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நான் பட்டியலிட முடியும் எவ்வளவு திட்டங்கள் நாங்கள் செஞ்சிருக்கேன்ட்டு. எங்களுடைய உணவு, எங்களுடைய கிசான் சம்மன் நிதி, எங்களுடைய ஆயுஷ்மான் பாரத் மக்களை சென்றடைந்திருக்கிறது. கிசான் சம்மன் நிதி மக்களை சென்றடைந்திருக்கிறது. 3 கோடிக்கு பேருக்கு நாங்கள் நேரடியாக மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறோம். திமுகவுடைய புறக்கணிப்பையும் தாண்டி கொண்டு சேர்த்திருக்கிறோம். பல திட்டங்களை, நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். வலிமையான இந்தியாவை உருவாக்கி இருக்கிறோம். வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நான் ஒரே ஒன்று சொல்றேன், நாங்கள் கூட்டணிக்கு எப்பொழுதும் கதவு திறந்து இருக்கிறது. யாருக்கெல்லாம் இந்தியாவை வலிமையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் தமிழகத்தை வலிமையாக விரும்புகிறார்களோ அவர்கள் எங்களோடு வரலாம். எங்களோடு அதிமுகவிலும் கூட்டணி இருந்திருக்கிறது, திமுகவும் கூட்டணி இருந்திருக்கிறது, இல்லாமல்லாம் இல்லை, எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் இந்த பிரிவினைவாதத்தால் இவர்களுடைய இந்த பிரிவினைவாதம் 75 ஆண்டு கால பிரிவினைவாதம் இவர்களை பிரித்து வைக்கிறது. பாஜக வளர்ந்து விடக்கூடாது என்ற பயம் இவர்களுக்கு
இன்று பாஜக பற்றி குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். மக்கள் கூட்டணி வெற்றி பெறும். ஓகே, நான் கேக்குறது பாஜக தனித்து தான் நிக்குது. எவ்வளவு பேர் சேர்ந்து பாஜக அடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். இருங்க, அவங்க தானங்க வந்து இந்தியாவுல நாங்க வலிமையான கட்சி, நாங்க தான் வந்து இந்தியாவை பூரா ஆள்றோம்னு சொல்றாங்க. பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறாங்க பாஜக. பிரிவினைவாதத்தை பத்தி பேசுவதற்கு பாஜக கொஞ்சமாவது தகுதி இருக்கிறதா? இந்துக்களை வந்து இந்தியாவை வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் பிரிக்கிறது, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை யார் பரப்புறது? கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை யார் பரப்புறது? தலித்துகள் வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க சொல்லி அடிச்சு கொள்வது யார் அடிச்சு கொள்கிறாங்க? இது வந்து பிரிவினைவாதம் இல்லையா? நீங்கள் இந்துக்களிலேயே வைசிய இந்து, சூத்திர இந்து, சத்திரிய இந்து, பார்ப்பன இந்துன்னு பிரிவினை யார் செய்கிறது? இதெல்லாம் யார் செஞ்சுருக்கிறாங்க? ராமருக்கு வந்து பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்லிட்டு வைசிய இந்துவான வந்து மோடி போகிறாரு, பார்ப்பன இந்து வந்து அவர் பிரதிஷ்டை செய்ய விட்டாங்களா? இந்த பிரிவினை யார் உருவாக்கி இருக்கிறது? இதை ஆதரிக்கிறது யார்? அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. என்ன நீங்க கணக்குல அதைத்தான் சொல்றாங்க, அதைத்தான் சொல்றேன். நீ தான் பிரிக்கிற, நீ ஒரு பிரதமரா இருக்கிறீங்களா, நீங்க பிரிக்கிறீங்க, நீங்க தானே பிரிவினைவாதம் பண்றீங்க. நீங்க என்ன செய்றீங்க? இந்துக்களுக்கு இருங்க, இந்த நாடு இந்து ராஷ்டிரம் சொல்றாங்கல்லங்க, ராமராஜ்யம் சொல்றாங்களே, அது பிரிவினைவாதம் இல்லையாங்க? நீங்க முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்லங்க, அப்ப இது பிரிவினைவாதத்துக்கு எதிராக இல்லையா? இந்த தேச துரோகிகள் யாருன்னா பாஜக தாங்க. இருங்க, அடிப்படை கோட்பாடு. நீங்க வந்து பிரிவினைவாதத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? பிரிவினைவாதத்தை பாஜக. நாகராஜ் பதில் மட்டும் இல்லைங்க, நான் கேட்கிறேன். எங்களுடைய கட்சி இந்துத்துவ கொள்கை அடிப்படையாக கொண்டது. நாங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும். நீங்க கட்டினீங்களா? ட்ரஸ்ட் கட்டிச்சா? மிஸ்டர் நாகராஜ், பாரதிய ஜனதா கட்டிச்சா, ட்ரஸ்ட் கட்டிச்சான்னு சொல்லுங்க. இல்ல அரசு கட்டிச்சுனா ட்ரஸ்ட் கட்டிச்சான்னு சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க நாடகம் ஆடுவீங்க? எப்படி ஏமாத்துறீங்க மக்களை? இருங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ராமர் கோயில் கட்டுறது யாருங்க? இல்ல ராமர் கோயில் கட்டுறது யாருங்க? அத சொல்லுங்க. நீங்க ராம் லல்லா இங்க ட்ரஸ்ட் கட்டிச்சா, பாஜக கட்டிச்சா, அரசு கட்டிச்சா? அது பத்தி பேசுங்க. நாகராஜ், நான் மத்த நாகராஜ் சார், எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க திசை திருப்பாதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா நேரா சொல்லுங்க. யார் கட்டாங்கன்னு சொல்லுங்க. ட்ரஸ்ட் மூலமா கோயில் கட்டப்பட்டது. அது யார் கட்டாங்க? பாஜக கட்டுச்சா, அரசு கட்டுச்சா? அத சொல்லுங்க. பாரத பிரதமர் இல்லங்கறீங்களா? இல்ல அதுல பிரதமர் அவர் கட்டாரா? அவரே சொல்லலையாங்க. இன்னைக்கு ராமர் கோயில் வர காரணம் யாரு? பாரதிய ஜனதா கட்சி தான். காங்கிரஸால் கொண்டு வர முடியல, திமுக கூட்டணியில கொண்டு வர முடியல. போய் வாக்குறுதியை கொடுத்தீங்க, மக்களை நீதிமன்றத்துக்கு பிறகு பாஜக செய்து முடிச்சாங்க. அப்புறம் பிரதேச பண்ண முடியல உங்களால. ஓகே, அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். இல்ல உங்களால ஏன் பிரதேச பண்ண முடியல? ஒரு நிமிஷம், சீட் இருந்தனால பிரதேச பண்ண முடியல. இல்ல வர ஒரு நிமிஷம் கூல் டவுன் ப்ளீஸ். இஸ்லாமிய சகோதரரோட அமர்ந்து அதாவது ஒரு நிமிஷம் செய்து முடித்தது யார்? பேசுவோம். திரு மனுஷபுத்திரன் 400 இடங்கள் வரைக்கும் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு கணிப்புகளும் 300க்கு மேல சொல்லுது. அப்படி இருக்க ஒரு கட்சியை பார்த்து தோல்வி பயம்ன்றீங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, 370 இடங்கள்ல ஜெயிக்க போறவங்க ஒரு மாநில கட்சியை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? இந்தியாவோட தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில எங்க போனாலும் திமுக பத்தி பிரதமர் பேசுறாரு. ஏன்னா இந்தியா கூட்டணியை உருவாக்குனதுல இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முக்கியமான பங்கு இருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, தென்னிந்தியா அவங்க கையை விட்டு ஏற்கனவே போயிடுச்சு. பல வட இந்தியாவுல இன்றைக்கு எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஏங்க, இவங்க வந்து நாங்க 3 மாநில தேர்தல்களோடு ஜெயிச்சோம், அதனால இந்தியா முழுக்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான கட்டுக்கதையை பரப்புறாங்க. 2019 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை மாநிலங்களில் பிஜேபி தோற்றிருக்கிறது? ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, மகாராஷ்டிராவில் ஆட்சி கலைப்பு, சிவசேனா உடைப்பு, டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா தோல்வி, அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, கேரளாவில் தோல்வி, மேற்கு வங்கத்துல தோல்வி. எங்க இவங்க வந்து தொடர்ந்து ஜெயிச்சாங்க? பஞ்சாப்ல தோல்வி, இமாச்சல் பிரதேசத்துல தோல்வி, கர்நாடகாவுல தோல்வி. இருங்க. அதே மாதிரி தெலுங்கானாவுல தோல்வி, மிசோராம்ல தோல்வி. இப்படி வரிசையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தோல்வி. ஆனா முன்னாடி இவர் என்ன சொல்றாரு? நாங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம், அதனால எங்களுக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க, இதுல நாங்க ஜெயிச்சிருவோம்னு கடைசியா சரிச்ச 3 மாநில தேர்தல் அவர் தான் கோட் பண்ணாரு. நான் 10 மாநில தேர்தல்களை கோட் பண்றேன். அவர் சொன்னதுக்கு பதிலத்தான் நான் சொல்றேன், சரிங்களா? அப்படி பார்க்கிற போது இவர்கள் ஒரு அப்புறம் கருத்து கணிப்பை பத்தி சொன்னீங்க. கருத்து கணிப்பை ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் தான் நீங்க எடுத்துக்கோங்க.
மேற்கு சென்ற அதாவது தென் மாநிலங்கள் எடுத்துக்கங்க. அதே போல இன்னைக்கு ஆம் ஆத்மி வலிமையா இருக்கக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இப்படி ஒவ்வொன்றா எடுத்துங்க. வந்துட்டு மேற்கு வங்கத்தை எடுத்துங்க. இங்கெல்லாம் எங்க அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல இன்னைக்கு பிஜேபி இருக்கு. அப்போ இவர்கள் ஜெயிக்க போகிற கட்சி என்பது போன்ற பொய் தோற்றத்தை இவர்கள் உருவாக்கு. நாங்க ரெண்டு இடத்துல இருந்து 375 இடம் வந்தேன். நாங்க காங்கிரஸ் கட்சியோட தான் கிட்டத்தட்ட 50 வருஷம் இந்தியாவையே ஆண்டுச்சு, பெரும்பான்மையோட ஆண்டாங்க. வரலாற்றுல அவங்க ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. இது என்னன்னா, இந்த ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அவரே ஒத்துக்கிறாரு, நாங்க கட்டணும், பிரதமர் கட்டினாருன்னு. அப்ப வன்னியரசு சொன்ன மாதிரி பிரிவினைவாத கட்சி, அதை ராமர் கோயில் எங்களுக்கு பிரச்சனையா இல்ல. ராமர் கோயில் வைத்து இவர்கள் நடத்துகிற அரசியல், ராமர் கோயில் இருங்க, ராமர் கோயிலை வைத்துக் கொண்டு இந்தியா முழுக்க எத்தனை கலவரங்களை இவங்க ஏற்படுத்தினாங்க. அப்போ நான் சொல்றேன், பிஜேபி எங்களை பிரிவினைவாத கட்சின்னு சொல்றாங்க. மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறது பிரிவினைவாதம்னா அந்த பிரிவினைவாதத்தை நாங்க செய்வோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிறது பிரிவினைவாதம், அல்லது மொழி உரிமைக்காக குரல் கொடுக்கிறது பிரிவினைவாதம்னா அதை செய்வோம். ஆனா பாஜக பிரிவினைவாத கட்சி என்று எங்களை சொன்னால் நான் சொல்கிறேன், அவர்கள் பயங்கரவாத கட்சி. இந்தியா முழுக்க பயங்கரவாதத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பச்சையான பயங்கரவாத கட்சி பாஜக. அது ஒன்றிய அரசிலிருந்து துடைத்து எறியப்பட வேண்டிய ஒரு பயங்கரவாத அமைப்பு பாஜக. அதாவது இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்த கட்சி திமுக. இது இவர் சொல்றாரு. உதயமின் நான் முடிச்சிடறேன். உதயமின் திட்டத்தை நாங்கள் பாஜக பத்தி ஒரு வார்த்தை வருதா பாருங்க. மறுபடியும் திமுக தான். உதயமின் திட்டத்தால் நமக்கு மிகப்பெரிய லாபம், உதயமின் திட்டத்தின் மூலமாக எப்படி லாபம் கிடைத்ததோ அதே நிலைப்பாட்டில் இதை எடுக்கிறோம் பேட்டி கொடுக்கிறாரு பைனான்ஸ் செக்ரட்டரி. இன்னொன்னு சொல்லிடுறேன், இவர் சொன்னார் சிஏஏ ஆதரித்தோங்கிறாங்க. சிஏஏ இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்கட்டும். நீங்க கெஜ்ரிவால் ஆதரிச்சாரு, உங்க இந்தியா கூட்டணியில் தானே இருக்காரு. ரஞ்சன் கோகாய் ஆதரிச்சாரு. அதை விட சிவசேனா மதவாத கட்சியா இல்லையா சொல்லுங்க? அது இந்தியா கூட்டணியில் இருக்குது, அதை எப்படி ஏத்துக்கிறீங்க? மதவாதம் மட்டும் இல்ல, இனவாத கட்சி உங்க கூட்டணியில் தானே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்க வேடிக்கை பார்க்குறீங்களா? இன்னொன்று இப்போ அவங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க சார், நீங்க என்னென்ன வாக்குறுதியெல்லாம் கொடுங்க. நீட்டுக்கு ஒரு சாதாரண விஷயம் 10% உயர் தருவோம்னு சொன்னீங்களா, அதை உங்களால் செய்ய முடியல. ஏன் செய்யலை? கேஸ் மானியம், கல்வி எல்லாத்தையுமே கொடுத்துங்க. நான் கேட்குறேன், 38 எம்பிக்களை 2019 மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 38 எம்பிக்கள் தமிழ்நாட்டு உரிமைகள் நீட்டு ரத்து இதை கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல மேகதாது பிரச்சனைக்கு முடிவு கட்டி பாராளுமன்றத்தை முடக்கிருக்காங்களா? அதிமுக அவங்க என்ன பண்ணாங்க? யாரு? அவங்க காவிரி ஆணையத்தை கொண்டு வந்தவங்க. பல்வேறு விஷயங்கள் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொல்லும்படியாக என்ன நீங்க சாதனை செஞ்சீங்க? முல்லை பெரியார் கட்டுறதை தடுத்திருக்கிறீங்களா? இன்னும் தமிழ்நாட்டுக்கு நீங்க பேசி மதுரையை தாண்டி திராவிட கட்சிகள் ஜெயிக்காதுன்னு அண்ணாமலை சொல்றாரு சார். பதில் என்ன? மதுரையை தாண்டி திராவிட கட்சிகள் ஜெயிக்காதுன்ற ஒரு இடம் ஜெயிக்காதுன்ற அண்ணாமலை. யாரு சார்? அண்ணாமலை எல்லாம் ஒரு அரசியலுக்கு அவர் ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியும். ஏன்னா அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல பயணம் போய் ஏதோ பேசக்கூடியவர். ஒரு 2 விஷயம், இப்போ மோடி சொன்னது கூட ஒரு கருத்து இங்க சொன்னார். இப்போ ஒரு அரசியல்வாதி கிட்ட ஓட்டு கிடைக்குதுன்னா யாரை வேண்டாம் புகழ்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய கருத்து இருக்கு. தவிர எப்படியாவது தமிழ்நாட்டில் நம்ம உள்ள புகுந்துடணுங்கிறதுக்காண்டி ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த விளையாட்டுல அதிமுக புறக்கணிக்கப்படுதா பாருங்க. பாஜக, திமுக, அதிமுக அது திமுக தான் கொண்டு போறாங்க, பிஜேபி அதை பயன்படுத்துறாங்க. ஆனா களம் அதிமுக திமுகங்கிற நிலையில மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, களத்துல அதிமுக இருக்கு, பூத் கமிட்டி ஒவ்வொரு தொண்டரும் வீட்டுல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு தொண்டரும் பிரச்சாரம் பண்றான். அப்போ மக்களுடைய பிரச்சனை பேசும்போது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த தமிழ்நாடு அரசு மோசமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பா என் மக்கள் அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய கூட்டம் இதெல்லாம் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கல அப்படின்னு நீங்க பார்க்க முடியுமா? இல்ல, அதாவது அண்ணாமலை அவர்கள் தினமும் தன்னுடைய மீடியா ஹைப் மூலமா காட்ட முயற்சி பண்றாரு ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்ச்சியாக துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக.
தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த என்னென்ன முத்திரையை உடைச்சிருக்காரு பிரதமர். அதை என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஒரு திட்டம் என்ன, ஏதாவது ஒன்று இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. நீ கேட்ட ஏங்க நிவாரண நிதியை கொடுக்க துப்பு இல்லை இவங்ககிட்ட. இவங்க என்னங்க பேசுறாங்க? மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அதுக்கு நீங்க கொடுக்கல, சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல, இருங்க அதெல்லாம் கொடுக்கல. அப்ப இவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா, மோடி போன்றவர்களை அல்லது அமித்ஷா போன்றவர்களை வடக்கிருந்து வந்து இவர்களை வந்து இறக்குமதி செஞ்சு எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தி, மோடி தேர்தல் வரை தமிழ்நாட்டிலே தங்கி தேர்தல் பரப்புரை செஞ்சா கூட டெபாசிட் வாங்க முடியாது. இருங்க ஒன்னு சொல்றேன் கேளுங்க. மோடியே இந்த தமிழ்நாட்டில் எங்காவது தேர்தல் நின்னா கூட டெபாசிட் வாங்க முடியாது. இல்ல நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை எங்க பாரத பிரதமர் நிறைவேற்றியிருக்கார். திமுக நிறைவேற்றி இருக்கிறதா? ஓட விட்டுக் கொண்டிருக்கிறது. கூட மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். எங்களோட மக்கள் கூட்டணி எழுத படிக்க தெரிந்தவர்கள் யாரும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பகுதியை எப்படி நிறைவேற்றியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள். எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு இந்த திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு எழுத படிக்க தெரியும் என்றால் போய் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற மக்களை ஏமாற்ற கூட அதான் திட்டம் சொல்லக்கூடியவர்களுக்கு திமுக செய்யக்கூடிய தில்லுமுழுகளும் திட்டங்களும் இது வந்து அது ஒரு பெரிய சாதனையா தெரியும். ஆனால் மக்கள் படக்கூடிய வேதனை அவங்களுக்கு தெரியாது. ஒரே இன்னைக்கு நடக்கிற இந்த தேர்தலில் அவர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாம தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்தை திருத்துறாங்க. தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியும். இவிஎம் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சட்டத்தை திருத்தி அவர்கள் வந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடிச்சு இந்திய ராஷ்டிரத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க. அது நடக்காது. பாப்போம் தேர்தலில் களமிறங்கி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வியூகம் என்ன, தோல்வி பயம் யாருக்கு, வெற்றி முகம் யாருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். வாதில் பங்கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.